வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னு. நம்ம செல்லக்குட்டி திவ்னேஷ் பற்றி தான் பேச போகிறோம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் பல வருஷமாக ஒளிபரப்பாகி ஆயிரக்கணக்கான இசை கலைஞர்களோட கனவுகளை நிஜமாக்கிட்டு வர்ற நிகழ்ச்சிகளில் சரிகமப நிகழ்ச்சிக்கு எப்போதுமே ஒரு தனி இடம் இருக்குங்க. குறிப்பாக சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் நிகழ்ச்சி பிஞ்சு குழந்தைகளோட அபார திறமைகளை வெளிப்படுத்தி நம் மனசை கொள்ளை கொண்டு வர்றாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு சிறுவன் தன் குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றி இருக்கிற ஒரு நெகிழ்ச்சியான கதையை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4 நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில் தன்னோட இனிமையான குரலாலும் அசாத்தியமான பாடல் திறமையாலும் ஒட்டுமொத்த தமிழத்தையும் கவர்ந்த சிறுவன் தான் நம்ம திவ்னேஷ். அந்த சீசனோட மாபெரும் வெற்றியாளராக தன் கைக்கு அடங்காத கோப்பையை உயர்த்தி பிடிச்ச திவ்னேஷ் வெறும் ஒரு கோப்பையை மட்டும் வெல்லல, தன் குடும்பத்தோட எதிர்காலத்திற்கான ஒரு புதிய அத்தியாயத்தையே எழுதியிருக்கிறாருங்க. சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4 வெற்றியாளராக திவ்னேஷ் ஒரு பெரிய பரிசையே ஜெயிச்சாரு. அது ரூபாய் 10 லட்சம் ரொக்க பரிசு. இந்த பரிசு பணம் திவ்னேஷ் மற்றும் அவங்களோட குடும்பத்தோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்குங்க. நீண்ட நாட்களாக ஒரு சிறந்த வீடு அமைய வேணுன்ற கனவோடு இருந்த அந்த குடும்பம் திவ்னேஷ் வென்ற பரிசு பணத்தை வச்சு இப்போ ஒரு புதிய வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்கங்க. இது வெறும் ஒரு தற்காலிகமான மாற்றம் இல்லைங்க, வாழ்க்கை தரத்தில் ஒரு பெரிய மேம்பாடுன்னே சொல்லலாம். திவ்னேஷோட இந்த வெற்றிக்கு அவரோட அப்பாவோட தியாகமும் ஒரு முக்கிய காரணம். சரிகமப நிகழ்ச்சியில் திவ்னேஷை அழைத்து செல்வதற்கு திவ்னேஷோட அப்பா தன்னோட வேலையை இழந்திருந்தார்ன்றது பலருக்கும் தெரிஞ்சது. ஒருபுறம் மகனோட கனவு, மறுபுறம் குடும்பத்தோட பொருளாதார சுமை என போராடிய அவருக்கு ஒரு பெரிய உதவியை செஞ்சாங்க நடுவர்களில் ஒருவரான பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. திவ்னேஷ் அப்பாவுக்கு வருமானம் ஈட்டும் வகையில் ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்து உதவினாங்க ஸ்ரீனிவாஸ் அவர்கள். இது திவ்னேஷோட குடும்பத்திற்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அளிச்சதுன்னு சொன்னால் மிகையாகாது. இந்த உதவி மனித நேயத்தோட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாங்க. திவ்னேஷோட இசை பயணத்தில் அவரோட தாத்தாவோட வழிகாட்டுதலுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டுங்க. சிறு வயதிலிருந்தே திவ்னேஷோட தாத்தா அவருக்கு இசையின் அரிச்சுவடிகளை கற்றுக் கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து அவரோட இசைத்திறமையை வளர்த்தெடுத்தாருங்க. திவ்னேஷோட முதல் குருவும் பெரும் உத்வேகமும் அவங்க தாத்தா தாங்க. தாத்தாவோட அர்ப்பணிப்பான பயிற்சியும் நம்பிக்கையும் தான் திவ்னேஷை சரிகமப மேடை வரை கொண்டு சேர்த்துருக்குங்க. இந்த வெற்றியை காண அவங்க தாத்தா ரொம்பவுமே எதிர்பார்த்து காத்து ரொம்பவுமே சந்தோஷமும் பட்டிருந்தாங்க அவங்க தாத்தா. இப்போ அவங்க தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவ்வளோவா வெளியே வர்றதில்லைங்க. திவ்னேஷோட குடும்பம் தங்களோட புதிய வாடகை வீட்டில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறாங்க. கடின உழைப்பு, தியாகம் மற்றும் அபார திறமை இவங்களுக்கு கிடைச்ச வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்குங்க. திவ்னேஷ் தன்னோட வெற்றி பரிசான கோப்பைகள் மற்றும் விருதுகள் எல்லாத்தையுமே தன்னோட புதிய வீட்டில் ரொம்பவும் அழகாகவே அடுக்கி வச்சிருக்கிறாருங்க. அதனோட புகைப்படம் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது அவருக்கு கிடைச்ச பாராட்டுகளை நினைவுபடுத்துவது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் அளிக்கும்னு சொல்லலாங்க. திவ்னேஷோட இந்த வெற்றி பல குழந்தைகளோட கனவுக்கு ஒரு புதிய வழிகாட்டுதலாக இருக்குங்க. சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் மேடை திவ்னேஷ் என்ற ஒரு சிறுவனோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, அவனோட குடும்பத்தோட வாழ்க்கையுமே மாற்றியிருக்கு. திறமை இருந்தால் எந்த உயரத்தையும் தொடலான்றதுக்கு திவ்னேஷ் ஒரு சிறந்த உதாரணம்னே சொல்லலாங்க. இது இவரோட இசை பயணம் மேலும் பல உயரங்களை அடைய வாழ்த்தணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். திவ்னேஷ் பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.